தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2019க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜரை பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆன்லைன் வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூகுளில் போயிட்டு tnaonline.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகுது. லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ், இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ்னு 2 லாங்குவேஜில் இதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜுக்கான லிங்கை கிளிக் பண்ணதும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். PDF ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டில் 2/5/2019 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒரு வாட்டி தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 பேஜஸ் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குன்ற இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸை தவிர மற்ற எல்லா ப்ராசஸுமே நீங்களே வந்து வீட்டில் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த காலேஜை சூஸ் பண்ண, என்ன கோர்ஸ், ஃபீஸ் கட்டுறது எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் பண்ண முடியாத வசதி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா TFC சென்டர், அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை உதவி மையங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. அங்கே போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது எல்லாமே வந்து தமிழ்லேயே டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணுறது. அது கீழே பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பரை வந்து TNA அத்தாரிட்டி வந்து அவங்களே ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TFC சென்டரில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் தரவரிசை வெளியிட ரேங்க் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பேமெண்ட், அது மாதிரி 10 ஸ்டேஜஸ் வந்து தமிழ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்களா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்ம தமிழில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பதிவு பண்ணுறதுன்றத எல்லாமே வந்து ஃபோட்டோஸோட தமிழ்லேயே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் பார்த்தீங்கன்னா அதை வச்சு லாகின் பண்ணால், அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணால், அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில், அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணதா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் நேம் என்டர் பண்ணும்போது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து என்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் கொடுக்கும்போது ஆக்டிவில் இருக்க இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா எல்லா வித கம்யூனிகேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கும் இமெயிலுக்குமே தான் அனுப்புவாங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் மொபைலுக்கும் இமெயிலுக்கு வந்து ஒரு OTP வேல்யூ வரும். அந்த OTP வேல்யூயை என்டர் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கான யூசர் ஐடி, பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாகின் பண்ணதும் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட் நேம், அட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், கம்யூனிட்டி, ரிலிஜியன், இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க சேவ் ப்ரொசீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டியது இருக்கும். செகண்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. அதாவது ஸ்போர்ட் பர்சனா இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லை வந்து மாற்றுத்திறனாளியா அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தேர்ட் ஸ்டெப்ல வந்து நீங்கள் அதுக்கான ஃபீஸை வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆன்லைன் மோட்லேயே வந்து பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 கேட்வேஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் DD மோட்ல பே பண்ணால் நீங்கள் TFC சென்டர் மூலமாக தான் நீங்கள் வந்து பே பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதத்தில் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு தேவை, அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா அப்படி இல்லைனா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், SC ST SCA கன்வெர்டட் கிறிஸ்டியன் எந்த வகையில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த ஸ்கூல் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் +2 டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க, என்ன ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் எந்த போர்டு, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் நீங்கள் என்ன மார்க்ஸ் எடுத்தீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா TFC சென்டர் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எந்த சென்டர் வந்து தேவைன்னு செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மதர் டங், அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், உங்கள் பேரண்ட் ஆக்குபேஷன், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பதிவு செய்ய வேண்டியது இருக்கும்.
எல்லா டீடைல்ஸையும் என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் பட்டனை பிரஸ் பண்ணாதான் இந்த மாதிரி வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து ஜெனரேட் ஆகி டிஸ்ப்ளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தா அதை எடிட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்களா எடிட் அப்ளிகேஷன் இந்த ஸ்டேஜில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணலாம். எல்லாமே கரெக்டாக இருந்தால் சப்மிட் அப்ளிகேஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷனை கொடுத்துறீங்கன்னா திரும்பவும் வந்து எடிட் பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜில் தான் எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எடிட் பண்ணிவிடுங்க. ஃபைனல் சப்மிட்டை ப்ரெஸ் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், உங்கள் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டரோட டீட்டெயில், அட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமிழ் வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் அப்ளிகேஷன் டேபை ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதை நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பிரிண்ட் அவுட் எடுத்த அப்ளிகேஷனில் அவங்க ஃபோட்டோகிராஃபுக்கு எந்த இடம் சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃபை வந்து நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் எந்த டிஎஃப்ஏ சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.